நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் போராட்ட களத்தில் இருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் 21வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 5 முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு, பட் தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்ப அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? ராதா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்தத்தில் போராட்ட களத்தில் நாம் இருக்கிறோம். சாம்சங் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி 21 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காந்தி ஜெயந்தி அன்று இன்றைய தினம் இவர்களுடைய போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி இதனுடைய நேரடி காட்சிகளை தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இன்று விடுமுறை தினம் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருவோம் என்பதை முன்வைத்துதான் இவருடைய போராட்டம் என்பது இன்றைய தினமும் நடைபெற்று வருகிறது. 5 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னையிலும் போராட்டத்தில் இறங்கினார்கள். ஆனால் அரசும் தமிழக அரசும் சரி, சாம்சங் நிறுவனம் இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பெரிய அளவில் முன்னெடுக்கவில்லை. மாறாக இவர்களுடைய அந்த கோரிக்கைகளை செவி சார்ந்து கேட்பதற்கே அவர்கள் தயாராகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொழிலாளர்கள் தரப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடங்கியதிலிருந்து தற்பொழுது வரை நமது செய்தியாளர் கோகுல் இந்த முழுமையாக இதனை சேகரித்து வந்தார். அவரிடம் இது தொடர்பாக நாம் தற்பொழுது நேரடியாக பேசுவோம். வணக்கம் கோகுல், கிட்டத்தட்ட போராட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த செய்தியை சேகரிச்சுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடந்தது? என்னென்ன பிரச்சனை இருந்தது? என்ன நடந்தது இதுவரைக்கும்? நிச்சயமாக சுங்குவார் சத்திரம் பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சாம்சங் தொழிற்சாலை. இங்கே வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் நிரந்தர தொழிலாளர்களாக 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செஞ்சுட்டு வராங்க. தொடர்ந்து கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல்ல இவங்க வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னவென்று பார்த்தோன்னா 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கணும், அரசுக்கு முன்வைக்கிறாங்க. அதே போல் சாம்சங் தொழிற்சாலைக்கு முன்வைக்கிறாங்க. தொழிற்சங்க அங்கீகாரம், போனஸ், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் தான் முன் வச்சு இந்த போராட்டம் நடைபெற்று வருது. இதுவரை 5 முறை தொழிலாளர் நலத்துறை சார்பில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதாவது தொழிற்சாலை நிர்வாகத்திடையும் அதே போல தொழிற்சங்க நிர்வாகிகளிடையும் நடந்திருக்கு. இதில் உடன்பாடு ஏற்படாதனால தொடர்ந்து இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை ஈடுபட்டு வராங்க. நேற்றைய தினம் மாநிலம் தழுவிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்றைய தினம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஈடுபட்டு வராங்க. இந்த விவகாரத்தில் அரசு தலையிடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி கோகுல். நாம் நேரடியாக நமது நிறுவனம் கேட்டறிந்தோம். கிட்டத்தட்ட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மன்சுக் மண்டவியா தமிழக அரசு இந்த விவகாரத்தை உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனாலும் பேச்சுவார்த்தை பெரிய அளவில் நடைபெறவில்லை. தற்பொழுது போராட்ட களத்திலிருந்து மாநில செயலாளர் சிஐடி முத்துக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இவ்வளவு நாட்கள் போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, அரசு தமிழக அரசு உங்ககிட்ட இது உறுதி சொல்லியிருக்கா, நாங்க இந்த போராட்டத்தை முடிக்க நடவடிக்கை எடுப்போம். சாம்சங் நிறுவனம் இப்போது வரைக்கும் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கு? அரசை பொறுத்தவரையில் 3 அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் அரசு பகிரங்கமாக சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசியதை தவிர ஒரு அரசாக பேசவில்லை. தொழிற்சங்கத்தை கைவிடுங்கள், கமிட்டியாக போங்க, ஸ்ட்ரைக்கை கைவிடுங்க தான் திரும்ப சொல்லுகிறாங்க. இது முழுக்க நம்ம சட்டத்துக்கு எதிரானது. சாம்சங் நிறுவனம் அதையே தான் சொல்லுகிறது. இருவருடைய குரலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. தொழிற்சங்க பதிவு சம்பந்தமான ஹைகோர்ட் வழக்கில் வந்தபோது அங்கும் சாம்சனை எங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எதிராக என்று அரசே வழக்கறிஞர் அரசின் சார்பாக நீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கிறார். உங்களுக்கு என்ன கோரிக்கை சார்? இப்ப அரசு நீங்க அவங்களுக்கு ஆதரவா செயல்படுதுன்னு சொல்லிங்க. உங்களுடைய பிரதான கோரிக்கை, இந்த கோரிக்கை நிறைவேற்றா எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும்னு சொல்லுங்க. நாங்கள் சங்கம் அமைச்சிருக்கிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் எங்கள் கோரிக்கையின் மீது அரசின் முன்னால் பேசுவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதாவது சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்க சங்கம் முன்வைத்திருக்கிற கோரிக்கையின் மீது சாம்சங் நிறுவனம் பேசுவதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். முதல் கட்ட கோரிக்கை அதுதான். மெல்ல பேசலாம். சம்பளம் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கனால உற்பத்தி கண்டிப்பா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? நீங்க ஏன் அந்த பாதிப்பு உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்? ஏன் நீங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு மீண்டும் வேலைக்கு திரும்பிட்டே பண்ண முடியாதா? அதாவது இப்பவே அவங்களுடைய உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸ்ட்ரைக் நடந்தால் உற்பத்தி பாதிக்க தான் செய்யும். ஆனால் கவலைப்பட வேண்டியது சாம்சங் நிறுவனம் தான். நாங்கள் ஒன்றும் உற்பத்தியை நிறுத்தணும் எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை குறைந்தபட்சம் பேச வேண்டும் என்கிற அந்த குறைந்தபட்ச ஒரு நியாயத்துக்கு கூட கட்டுப்படாத போது எப்படி நாங்கள் ஸ்ட்ரைக்கை கால பண்ண முடியும்? எனவே இது சட்டவிரோதமான உற்பத்தி. அந்த உற்பத்தியை எதிர்த்து நாங்கள் நாளைய மறுநாள் தொழிற்சாலையினுடைய உயர் தலைமையிடம் புகார் செய்திருக்கிறோம். இன்லீகல் ப்ரொடக்ஷன்ஸ் அதை பண்ணக்கூடாது சாம்சங் நிறுவனம். அப்படின்னா நீங்க உற்பத்தி பண்ற பொருள் என்பது தரமான தொலைக்காட்சியோ தரமான வாஷிங் மிஷினோ ரெஃப்ரிஜரேட்டரோ அது வராது. எனவே சட்டவிரோத உற்பத்தியை கைவிடணும். அவங்க எங்களோட பேசணும். ஸ்ட்ரைக்கை முடிச்சுட்டு போக தயார்.
மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா சொல்றாரு, சீக்கிரம் அந்த போராட்டத்தை வந்து முடியுங்க, தமிழக அரசுக்கு லெட்டர் எழுத சிஎம்க்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு உங்களுடைய பேச்சுவார்த்தை பண்ணுது. ஆனா ஒரு பக்கம் நீங்க போராட்டம் எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சென்னையில போராட்டம் நம்ம சவுந்தரராஜன் சாரை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. போராட்டத்துக்கு வரதான் செஞ்சிருக்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அரசுடைய செயல்பாடு ஏன் திருப்திகரமாக இல்லை? அரசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக மாறிவிட்டது. அதனால் என்னன்னா கார்ப்பரேட் வந்து இந்த போராட்டத்தை அடக்க சொல்லுகிறது, அரசு அடக்குறது. அதுதான் சென்னையில் இப்போ நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிறோம். காவல்துறையை வந்து உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. நீங்க அவங்க தேதி கொடுத்தா பர்மிட் பிளேஸ்ல போராட்டம் நடத்த அனுமதின்னு சொல்லிக்கிறாங்க. அரசு வந்து மீண்டும் மீண்டும் நேற்று கூட பாத்தீங்கன்னா கடுமையான அடக்குமுறை ஏவி இருக்கிறார்கள். காவல்துறையும் சாம்சனுக்கு ஆதரவாக மாற்றிவிட்டது தமிழ்நாடு அரசாங்கம். எனவே தமிழக அரசாங்கம் அரசியல் ரீதியாகவே இப்போ இது கார்ப்பரேட் ஆதரவு அரசாக மாறி இருக்கிறது. மத்திய அரசாங்கம் தலையிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு தலையிட்ட பிறகு முதலமைச்சர் ஏன் மௌனம் சாதிக்கிறார்? அந்த மௌனத்துக்கு பின்னால் அவரை பேச விடாமல் தடுக்கக்கூடிய கரம் எது என்றால் சாம்சங் நிறுவனம் தான். எனவே ஒரு கம்பெனிக்கு ஒரு அரசாங்கம் கட்டுப்படக்கூடாது. அரசாங்கத்துக்குத்தான் எல்லோருமே கட்டுப்பட வேண்டும். இங்கு கார்ப்பரேட் அரசுக்கு உத்தரவிடுகிறது. அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு நாள் இந்த போராட்டம் நடைபெறும் சார்? இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்பது அரசிடமும் சாம்சங் நிறுவனத்திலும் தான் இருக்கிறது. எங்களுடைய நியாயமான கோரிக்கை, குறைந்தபட்ச கோரிக்கை. இதுவரையும் நாங்கள் மட்டுமே போராடி கொண்டிருந்த இந்த நிலையில் நேற்றைக்கு தமிழகம் தழுவிய மறியல் போராட்டம் என்கிற முறையில் சகோதர தொழிலாளர்கள் இறங்கியிருக்கிறார்கள். வருகிற 7ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கூடிய எல்லா தொழிற்சாலைகளிலும் வாயிற்கூட்டங்கள் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். 9ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை தொழிற்சாலைக்குள்ளேயே நாங்கள் நடத்த முடிவெடுத்திருக்கிறோம். அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகும் அரசு எங்களுக்கு ஆதரவை நல்கி ஒரு நடுநிலையாக இருந்து பிரச்சனை தீர்க்க முன்வராவிட்டால் எங்களுடைய போராட்டம் வருகிற 21ஆம் தேதி அன்று சிஐடி தலைமை தாங்கக்கூடிய தொழிற்சாலைகளில் ஒரு நாள் வேலை நிறுத்தம் என்கிற முடிவை நோக்கி நாங்கள் செல்கிறோம். நன்றி சார். உங்களுடைய நாம் நேரடியாக கேட்டிருந்தோம். காந்தி ஜெயந்தி உங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. காந்தி எப்படி அகிம்சையான வழியில் போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தாரோ அதே போன்று அகிம்சை வழியில் போராடி நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை வெற்றி பெறுவோம், எங்களுடைய போராட்டம் வெற்றியடையும் என்ற ஒரு தகவலை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, சாம்சங் ஊழியர்களுடைய நிலை குறித்தும் அவர்களுடைய கோரிக்கை குறித்தும் புதிய தலைமுறை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பலாம். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கும், கலந்துரையாடியமைக்கும் நன்றி விக்னேஷ் முத்து.